ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி புக் சம்மரி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பெண்களை பற்றி, அதாவது இல்லத்தரசிகளாக இருக்கக்கூடிய நம்மளை பற்றி ஒரு ஸ்டோரி பேஸில் சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் படித்த அந்த புஸ்தகத்தில் வெறும் பெண்களை பற்றி மட்டும் அல்ல, ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், அதுக்கப்புறம் பேரண்ட்ஸாக இருக்கக்கூடியவங்க, டீச்சர்ஸ், டாக்டர்ஸ், நம்மளுடைய ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், வரி வசூலிக்கிறவங்க, மதுபானம் பண்ணக்கூடியவங்கன்னு எல்லார பற்றியுமே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த புஸ்தகத்தில் ஒரே ஒரு குறிப்பிட்ட ஒரு சாப்டரை மட்டும் எடுத்துட்டு, அதில் சில இல்லத்தரசிகளை பற்றி கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ அந்த பர்ட்டிகுலர் ஸ்பெஷலான ஒரு டாப்பிக்கை ஒரு ஸ்டோரி பேஸில் கன்வெர்ட் பண்ணி நான் சொல்லிவிட்டு, அதில் என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்குது, ஸோ இந்த கேரக்டர் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கும்போது நம்ம லைஃப்பில் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த சாப்டரில் ஒரு பெண், இந்த பெண்ணினுடைய குணங்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு குணசாலியான பெண்ணினுடைய மதிப்பை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. நான் எடுத்த அந்த பர்ட்டிகுலர் ஒரு சாப்டரில் மட்டுமே ஒர்க்கிங்கில் இருக்கக்கூடிய விமன் ஆண்டர்பிரனர், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், மதர் அண்ட் சைல்டு, ஒரு நாலேஜான ஒரு விமன், அந்த நாலேஜான விமனுக்கு இந்த சொசைட்டி கொடுக்கக்கூடிய ரெஸ்பெக்ட், அந்த நாலேஜான ஒரு விமனுக்கு ஹஸ்பண்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரெஸ்பெக்ட், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், இதை எல்லாத்த பற்றியுமே அந்த சின்ன சாப்டரில் அவ்வளோ சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை குட்டி குட்டி சாப்டராக இருந்த எல்லாத்தையும் கோர்த்து ஒரு கேரக்டர், இமேஜினேஷன் கேரக்டரில் நான் ஒரு ஸ்டோரியாக உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அந்த இமேஜினேஷன் கேரக்டருக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்ச தமிழ் பேரான யாழினி அப்படிங்கிற ஒரு பேர் வச்சுக்கலாம். அந்த யாழினி அப்படிங்கிற ஒரு பெண் என்ன பண்ணுறா அப்படின்னா, அவளுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. ரொம்பவே அதிகாலையில் எழுந்திரிக்கக்கூடிய ஒரு ஹேபிட் இருக்குது. அந்த அதிகாலையிலேயே எழுந்திருச்சு தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் அவள் சரி செஞ்சுட்டு, தன்னுடைய குடும்பத்துக்கு தேவையான உணவுகளையும் சரியாக செஞ்சு வச்சிட்றா. தனக்கான உண்டான எல்லா வேலைகளையுமே அவள் ரொம்பவே உற்சாகமாக செஞ்சுட்டு வரா. இந்த வீட்டு வேலைகளை எல்லாமே முடித்ததுக்கப்புறம் ஒரு விவசாயம் செய்யக்கூடிய வயலை, அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எப்படிப்பட்டதுங்கிறது நாலா பக்கமும் ஆராய்ஞ்சு விசாரித்து அந்த வயலை விலைக்கு வாங்குறா. அதில் தன்னுடைய சம்பாத்தியத்தினால ஒரு தோட்டத்தையும் உண்டு பண்ணுறா. இப்போ பாருங்க, அந்த வயலை விசாரித்து வாங்கி தன் கைகளில் இருக்கக்கூடிய சம்பாத்தியத்தினால சம்பளத்தில் ஒரு தோட்டத்தையும் உருவாக்கிடுறா. இவ்வளோ வேலைகள் பளுகளுக்கும் மத்தியிலையும் கொஞ்சம் கூட சோர்வு இல்லாமல் தன்னை முழுமையாக பலப்படுத்திட்டு தான் செய்யக்கூடிய வேலைகள்லையும் தன்னை அதிகமாக பலப்படுத்திக்கிறாள். அவள் செய்கிற வியாபாரம் நல்லதுன்னும் அது தன்னுடைய குடும்பத்துக்கு செல்வத்தை ஈட்டும்னு அவன் நினைக்கிறான். இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவள் வயலை விசாரித்து வாங்கினது மட்டும் இல்லாமல் வியாபாரமும் செஞ்சிட்ருக்கா. இது மட்டும் இல்லாமல் அவளுக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு கேரக்டர் இருக்குது. அவள் ஏழைகளுக்கு இறங்கி தன்னுடைய கருண குணத்தை காட்டுறா. இரக்க சுபாவம் நிறைஞ்சவளாக இருக்கா. அவளுக்கு உண்டான சம்பாத்தியத்திலையும் ஏழைகளுக்கு இறங்கி அவங்களுக்கு உண்டான நல்ல உதவிகளையும் அவள் செஞ்சுட்டு வரா. தன் வீட்டாருக்கு தேவையான எல்லாத்தையுமே செய்யறாள். ஒரு குளிர்காலம் வருது அப்படின்னா தன்னுடைய கைகளினாலேயே நல்ல கம்பளி ஆடைகளை உண்டு பண்ணி அந்த குடும்பங்கள் எல்லாம் குளிர் இல்லாமல் பத்திரமாக கதகதப்பாக இருக்கிறதுக்கும் அவள் தன்னுடைய வேலைகளில் உற்சாகமாக இருக்கா. தன் வீட்டு மனைவி இந்த மாதிரி ஒரு நல்ல குணத்தில் இருக்கிறதுனால அவளுடைய புருஷனும் சமூகத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து உள்ளவராக இருக்கார். ஒரு 4 பேர் கூட இருக்கக்கூடிய ஒரு சபையில் அவரை எல்லாருமே மதிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவள் மனைவியுடைய கேரக்டர்னால. இது மட்டும் இல்லாமல் தன் கை வேலைப்பாடுகளினால் சில பொருட்களை செஞ்சு அதை வியாபாரமும் செஞ்சுட்டு வரா.
இதனால தன்னுடைய குடும்பம் நிச்சயமா எதிர்காலத்துல நல்ல செழிப்புள்ளதா இருக்கும்னு நெனச்சு, அவ அப்பப்ப ஹேப்பியாவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. எவ்ளோ வேலைகள் இருந்தாலுமே, அதுல கொஞ்சம் கூட சோர்வா இல்லாம, தன்னுடைய வீட்டு காரியங்கள் எல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறதுல எப்பவுமே கண்ணோக்கமா இருந்துகிட்டு இருக்கா. இப்ப இதுல எல்லாம் பாருங்க, அவ காலையில எழுந்திருச்சு, தனக்கு குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையுமே அவ செய்து முடிச்சுட்டு, அவ ஒரு சம்பளத்துல ஒரு தோட்டத்த உருவாக்குறா, ஒரு வியாபாரத்த செய்றா. அ அது மட்டும் இல்லாம, தன் வேலைப்பாடுகளினால தனக்கு என்ன ஒரு தொழில் தெரியுமோ, டெய்லரிங்கோ, ஆரி ஒர்க்கோ, சின்ன சின்ன ஆர்ட் ஒர்க்கு எல்லாத்திலயுமே ஒரு விற்பனை செய்து, அதுல இருந்து ஒரு வருமானத்தை தன்னுடைய எதிர்காலத்துக்காக அவ கொண்டு வரா. இது இப்படி நடக்கிறபோது, அவங்க வீட்ல இருக்கக்கூடிய எல்லாரும் அவளால மதிப்புக்குள்ளாக கொண்டு போகப்படுறாங்க. ஸோ இதனால என்னென்ன மாதிரியான பெனிஃபிட் எல்லாம் யாழினிக்கு கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பிள்ளைகளுக்கு அவள ரொம்பவே பிடிக்குது. உங்கள மாதிரி ஒருத்தர் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பிள்ளைகள் எப்பவுமே யாழினிய பாராட்டிட்டே இருக்காங்க. அவளுடைய கணவனும் எல்லாரை பார்க்கிலும், "நீ மட்டும் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலா தெரியிற" அப்படின்னு சொல்லி அவள புகழ்றாங்க. அவளுடைய விலை நான் முதல்லயே சொன்ன மாரி, முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்ததா இருக்கு. அவளுடைய கணவருடைய இருதயம் எப்பவுமே அவள நம்புது. இவ என்ன செஞ்சாலும் கரெக்ட்டா தான் இருக்கும். யாழினி எடுக்கக்கூடிய முடிவு சரியா தான் இருக்கும்னு அவருடைய கணவன் முழுவதுமா நம்புறாரு. அவளுடைய சம்பத்தும் ஒரு நாளும் குறைவுபடாம இருக்கு. இந்த சாப்டர் ஃபுல்லா நான் ரீட் பண்ணுனதுக்கப்புறம் எனக்கு இருந்தது ஒரே ஒரு டவுட்டு தான். இப்ப நம்ம எப்பவுமே கேர்ள்ஸ் அப்படின்னு சொன்னோம்னாவே ஒரு குழந்தைய கொஞ்சறதா இருந்தா கூட செல்லம், தங்கம், வைரம்னு கொஞ்சுவோம். இப்படி நெறைய வந்து வைரம், வைடூரியம்னு நெறையா இருக்கும்போது, ஏன் இந்த பெண்ணினுடைய கேரக்டருக்கு முத்துக்களை பார்க்கிலும் விலை உயர்ந்ததுன்னு இங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சேன். இப்ப நார்மலா தங்கம் எங்கெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா, மணல்ல நம்மளுக்கு தெரியும். மண்ல நெறைய உலோகங்கள் இருக்கு. அதுல ஒரு உலோகம் தான் தங்கம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த தங்கத்த நம்ம சலிச்சு எடுத்து எடுத்து உருக்குறது மூலியமா ஒரு ஒரு உ தங்க கட்டிகளா வந்து நம்மளால செய்ய முடியுது. இது எல்லாமே இயற்கையோட அப்படியே மண் வளங்களோட ஒண்ணா இருக்கு. இப்ப இந்த முத்து உருவாகுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இயற்கையினுடைய ஒரு அற்புதம் நடந்தா தான் அந்த முத்து கிடைக்கும் நம்மளுக்கு. இப்ப கடல்ல பலாயிரம் அடி, நூத்துக்கணக்கான அடிகளுக்கு நடுவுல கீழ இருக்கக்கூடிய ஒரு சிப்பி, எப்பவும் திறந்த நிலைகள்லயே இருக்கு. அந்த சிப்பியில மழை வரும்பொழுது, மழை தண்ணீர் இப்ப அந்த யோசிச்சு பாருங்க, அந்த சிப்பி கடலுக்குள்ள அவ்ளோ தண்ணி சூழ தான் அந்த சிப்பி இருக்கு. ஆனா, ஒரே ஒரு மழைத்துளி அந்த கடல்ல விழுந்து, அந்த சிப்பிக்குள்ள போன உடனே, அந்த சிப்பி மூடிருது. மூடி உள்ள இருக்கக்கூடிய அந்த மழைத்துளி நாளடைவுல முத்தா உருவாகுது. எவ்ளோ ஒரு அற்புதமா கடவுள் இந்த விஷயங்கள வந்து படைச்சிருக்காரு. அவ்ளோ லட்சக்கணக்கான தண்ணிகளுக்கு மத்தியில ஒரே ஒரு துளி மழைத்துளி வந்து மேலிருந்து கீழ அடிமட்டத்துக்கு போகும் பொழுது, அந்த வானத்துக்கும், அந்த கடலுக்கு அடியிலும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்ல, அந்த ஒரு துளி உள்ள போன உடனே அழகா அந்த சிப்பி மூடி, குறிப்பிட்ட நாள் கழிச்சதுக்கப்புறம் அந்த மழை துளி அப்படிங்கிறது தண்ணி ஒரு முத்தா, ஒரு விலையேற பெற்றதா உருவாகுது. இப்ப இதே மாதிரி மனுஷங்க செயற்கையா வந்து நம்ம செஞ்சாலும், எதற்கு வேல்யூ ஜாஸ்தி அப்டின்னா, இயற்கையாகவே உருவாகக்கூடிய அந்த முத்துக்கு தான் விலை ஜாஸ்தி. ஸோ, அந்த முத்து குளியல் அப்டின்னு சொல்லுவாங்க. அத தேடி கண்டுபிடிச்சு அத ஆழத்துல போய் நம்ம எடுக்கணும். அந்த மாரி ஒரு விலையேற பெற்ற ஒரு இயற்கையால மட்டுமே உருவாக்கக்கூடிய ஒரு முத்த விட, நான் மேல சொன்ன இந்த ஸ்டோரியில இருக்கக்கூடிய கேரக்டர் உள்ளக்கூடிய பெண்கள வந்துட்டு அத விட விலை உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி இந்த புக்க வந்து அது மட்டும் இல்லாம, கடைசியா சொல்லும்போது சொல்லியிருக்காங்க, "இவர் கைகளினால உண்டான எல்லா வேலைகளுக்கு உண்டான பலனையும் அந்த பெண்ணுக்கு நீங்க குடுங்க. அவ செய்த செய்கைகளுக்கு அவள எப்போதுமே பிரைஸ் பண்ணுங்க, புகழுங்க." அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கே யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்ல ஒரு ஏதாவது ஒண்ணு புதுசா நம்ம வித்தியாசமா செஞ்சு குடுக்குறோம். இல்ல அப்டின்னா, அவங்களுக்கு பிடிச்ச உணவுகள நம்ம செஞ்சு குடுக்குறோம் அப்டிங்கும்போது, "அப்பா இன்னைக்கு சூப்பரா இருக்குப்பா சமையல்னு" சொல்லும்போது, நம்மளுக்கு ரொம்பவே ஹேப்பியா வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அதுக்கு எவ்ளோ ரிஸ்க் எடுத்து நம்ம அந்த வேலைய செஞ்சிருந்தாலும்,
அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த மாரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் புகழும்போது, இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் இருக்கக்கூடிய பெண்கள பிரைஸ் பண்ணுங்கன்னு அதில போட்டிருக்கும்போது, அந்த மாதிரி ஒரு புகழ்ச்சி நம்மளுடைய வாழ்க்கையில கிடைக்கும்போது, நம்மளுடைய மனசு எவ்வளோ ஹேப்பியா ரொம்பவே சூப்பரா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு சாப்டர் ஒரு 4 லைன் இருந்தா கூட, அத நம்ம ஈஸியா ஒரு நியூஸ் பேப்பர் ரீட் பண்ற மாரி நம்ம ரீட் பண்ணிட்டு போறதுக்கும், அதை எடுத்து டீகோட் பண்ணி பார்க்கும்போது, அதில நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனுக்கும் நெறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் நெறைய நாட்கள் இந்த சாப்டர் நான் படிச்சுட்டு, அ அ அப்படியே அத கடந்து போயிருக்கேன். பட் ஒரு அந்த பர்ட்டிகுலர் சாப்டர மட்டும் எடுத்து, சில விஷயங்கள டீகோட் பண்ணி பார்க்கும்போது, இவ்ளோ விஷயத்த பத்தி இந்த சாப்டர்ல வந்து பேசப்பட்டிருக்கா? அப்படின்னு ரொம்பவே வந்துட்டு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுனது எல்லாமே அதில இருக்கக்கூடிய ஒரு குட்டி, குட்டி விஷயங்கள் மட்டும் தான். இத தாண்டி அதில நெறைய இன்னும் விஷயங்கள் வந்து இருக்கு. ஸோ இந்த நான் சொன்ன இந்த கதையிலேயே நான் முதல்லயே சொன்ன மாரி வேலை செய்யக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடிய பெண்கள், வீட்ல இல்லத்தரசிகளா இருக்கக்கூடியவங்கன்னு எல்லாத்த பத்தியுமே பேசப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது, அது எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா? நான் இந்த கேரக்டர் எல்லாத்தையுமே டீகோட் பண்ணி நான் படிச்சது வந்து, அ பைபிள்ல இருந்து தான் நான் எடுத்தேன். பைபிள்ல நீதிமொழிகள் 31ல இருந்து தான் நான் இத வந்து எடுத்து நான் படிச்சு டீகோட் பண்ணி, ஒரு ஸ்டோரி பேஸ்ல நான் உங்ககிட்ட இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு யாருக்காவது இத பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க பைபிள்ல படிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க Googleல போயிட்டு நீதிமொழிகள் 31 அப்படின்னு போட்டீங்கன்னாவே, அந்த வசனங்கள் எல்லாமே வரும். உங்களுடைய ஃப்ரீ ஹார்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஸ்பிரிச்சுவலா எனக்கு இது பிடிக்காது அப்படிங்கிறீங்க, ப்ளீஸ் அத வந்து இக்னோர் பண்ணிட்டு, ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க போயிருங்க. இந்த மாதிரி நெறைய வேறு எந்த இது பைபிள்ல இருந்துன்னு மட்டும் இல்ல, வேற எந்த இடத்துல இருந்தாவது நான் இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சது அப்படின்னா, நான் இதில நான் ஷேர் பண்ணிக்க தான் போறேன். ஸோ இந்த விஷயம் நான் ரீசென்ட் டேஸ்ல நான் படிச்சப்போ எனக்கு பிடிச்சிருந்தது. இத நான் நெறைய டீகோட் பண்ணி பார்த்துருந்தேன். ஸோ அந்த விஷயத்த தான் இந்த வீடியோல உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.